கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அவங்க 2 பேர் வயதான தம்பதியர். அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டில் இருந்து சுமார் 10.25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி 1/5/2025 அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 12 சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது, செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது, பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது, ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது, இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம். அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம், ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம், பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம், வெஹிக்கிள் செக்ஸு பண்ணினோம். அதேபோல் எனுமரேஷன் எடுத்து இதுபோல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படின்னு எனுமரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தோம். இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இது ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸினுடைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலையும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேர்த்த விசாரித்தோம். இதில் அரச்சலூர் பகுதியிலிருந்து ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை இதில் விசாரித்தோம். இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிறவர் பிடிச்சதை விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன், ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார். மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின 2 வீலர், அதே மாதிரி இவர் பயன்படுத்தின வெப்பன், மரக்கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன், அதே மாதிரி இவரோட கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது, இதை சீஸ் பண்ணோம். அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை ஒத்துக்கிட்டார். இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷனில் இருந்து இவங்க வீட்டில் இருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்கிறோம். அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிக்கிறோம். அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு 10 நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க வந்த போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் உருக்கி கொடுத்துருக்காரு, அவரும் அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அந்த உருக்கி வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அதை என்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் 82 கிராம் அந்த கட்டி அதையும் ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேல்நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சம்பந்தப்பட்ட நகை, திருடி எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை, பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், பயன்படுத்தப்பட்ட 2 வீலர், அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்ஃபோன், இது எல்லாமே இவங்க சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை. இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க 3 பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க. 3 பேருமே
பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க. சார் எத்தனை வழக்குகள் சார் இதுக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டில் ஒரு 5 வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், சொத்து வழக்குகள். அந்த 5 வழக்குகளையும் வந்து விடுதலை ஆயிடுச்சு. அதன் பிறகு இவர்கள் மேல் ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவெடுக்கும். ஆமாம், 2015 இந்த அந்த வழக்குகளையும் இவங்களை ஒன்றா போனவங்க தான். இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்காரு, ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த 3 வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க 3 பேரும் பிடிபடுவதற்கு முக்கியமான துப்பா இருந்தது, தடையமாக வச்சு அவங்களை வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸா வேற ஏதாவது கைது இல்லை 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது. நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும் பொழுது இது அந்த மூவ்மெண்ட்டு பழையபாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது. அதன் பிறகு அதனுடைய மூவ்மெண்ட்டு தெரியலை. இப்போ இந்த சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யார் இருக்கா, முன்னாடி வழக்கு செஞ்சு யார் இருக்கா, ஜெயில் ரிலீஸ் யார் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும் பொழுது இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க.